ஓகே. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு சார். தேமுதிக இன்னும் முடிவெடுக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்குள்ள மோதல்ல இன்னும் அவங்க முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டுமே அது தவிர பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புறம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் என்று இப்படி பிரிந்து சென்று கொண்டே இருக்கும்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் கூடுதலாக கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் மற்றும் அந்த சீட் பேரம் ஆகியவை வந்து இன்னும் போக போக நெருக்கடிக்குள்ளாவது மாதிரி தான் சார் இருக்கு இந்த கூட்டணி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டாலே தனித்து நின்றே திமுகவை வீழ்த்துகிற வல்லமையை, திமுக கூட்டணியை வெற்றி பெறுகிற வல்லமையை ஒன்றுபட்ட அதிமுக பெற்றுவிடும். ஏன்னா இன்றைக்கு ஆளுகிற இந்த திமுக அரசாங்கத்தின் மீது உச்சகட்ட வெறுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். எதெல்லாம் சென்ற முறை திரு ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சொன்னாரோ அது இன்றைக்கு பல மடங்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில இருக்கு. போதை வஸ்துக்கள் தமிழகத்தில் மிக அதிகமான புழக்காட்டத்தில் இருக்கிறது. இது போல பல விஷயங்களை நம்ம பட்டியலிடலாம். அப்ப இந்த ஆட்சியின் மீதான எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்ப்பை தனக்கு சாதகமாக்கி கொள்ள ஒன்றுபட்ட அதிமுக நாம் ஒரு மாற்று வலிமையான சக்தியாக, திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுகவை வடிவமைப்பது மிகுந்த அவசியம். இந்த தேமுதிக பாமக எல்லாமே பாஜக எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறத விட திமுக மீதான அதிருப்தி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பாஜக எதிர்ப்பு என்பது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். சட்டமன்றத்தில் திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் எதிரொலிக்கும். இந்த திமுக மீதான அந்த அதிருப்திங்கிறது ஒட்டுமொத்தமா இப்போதைக்கு அது அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த வாக்குகள் செல்லுன்னு எதிர்பார்க்கிறீங்களா? இப்போ உள்ள இந்த தேர்தல் களத்துல 4 முனை போட்டி உள்ள சூழ்நிலை ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக கட்டமைக்கப்பட்டால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்கிற அளவுல ஒரு பர்செப்ஷன் உருவாகக்கூடிய அளவுக்கு வலிமை சேர்க்கப்பட்டால் நிச்சயமா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டுமே கிடைக்கும். இல்ல, நான் அதை ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத இந்த சூழ்நிலையில தான் கேட்கிறேன். ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நீங்க சொல்றது ஓகே. இல்லாத சூழ்நிலையில இது ஒரே இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறத, அந்த சிதறக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல, அது சிதறாதுன்னு சொல்றேன். அதிமுக அதுக்குள்ள ஒன்றுபட்டு விடும். ஒன்றுபடுகிற பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கே வந்துடும். ஓகே. ஆனா நீங்க முதல் கேள்வியில இருந்தே அதிமுக ஒன்றுபட்டு விடும், அதிமுக ஒன்றுபட்டு விடும் என்ற ஒரே பதில தான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அது நடக்குதோ நான் அதைத்தானே சொல்ல அல்ல. அந்த ஒன்றுபட்டு விடும் உங்களோட விருப்பத்தை நான் ஒன்னும் குறை சொல்லல. ஆனா நடக்கிற அந்த சூழ்நிலைகள் ஓகே, இந்த சூழ்நிலை மற்றும் இன்றைய அந்த பேட்டியில் அது விருப்பமாக இருக்கிறது. ஓகே. நிறைவா ஒரு கேள்வி. இப்போதைக்கு 4 பிரிவுகளாக அந்த அதிமுக செயல்படுது என்பதுதான் உண்மை. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்போ உங்களை போன்றவர்கள், செங்கோட்டையனை போன்ற அதிருப்தியாளர்கள் ஆகியோர் ஒரு 4 பிரிவாகவும், விபிஎஸ் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதில் இப்போது ஓபிஎஸ் நிபந்தனையற்ற முறையில் சரணடைந்து அது அதிமுகவோட இணைவதற்கு எந்த விதமான நிபந்தனைகளும் விதிக்காமல் நான் சேர தயாராக சொல்லிட்டாரு. அதை ஏற்றுக்கல. ஆனால் இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் இபிஎஸ் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் தாக்குதல்களையும் மறைமுகமாக வைத்துவிட்டு இணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஊர்வலமாக வந்து. 3வது டிடிவி தினகரன் நான் இந்த கூட்டணியில் துரோகத்தை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளியேறிவிட்டார். இவை அனைத்தையும் மீறி இது ஒன்றிணையும் இந்த 10 நாட்களுக்குள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அந்த பேட்டியில் கூறுகிறீர்கள். அதாவது நடந்தால் நல்லதுதான். ஆனால் இனிமேல் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த பிளவு மேலும் அதிகரிக்கும் என்பதுதான் பலரும் கூறுகிறார்கள். டிசம்பர் மாசத்துக்குள்ள அதிமுக ஒன்றிணையும். ஜனவரி 1ஆம் தேதி வலிமையாக திமுகவை வீழ்த்துகிற வகையில ஒன்றுபட்ட அதிமுக உருவெடுக்கும்.